ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். இந்த டிஃபன் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து ராகி மாவு இது ரெண்டை மட்டும் பயன்படுத்தி நம்ம இந்த தோசை ரெசிபி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. உளுந்து ஊறுற டைம் மட்டும்தான், மற்றபடி செய்கிறது அவ்வளோ ஈஸி. ஹெல்த்தியான ரெசிபி கூட. இதில் வந்து ரவை, தயிர், அரிசி மாவு இது போல் எந்த ஒரு பொருளுமே ஆட் பண்ணலை. வெறும் உளுந்து ராகி மாவு இது மட்டும்தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்போ வாங்க இந்த தோசை ரெசிபி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ரெசிபி. அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உளுந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் நிறையா கருப்பு உளுந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து இப்போ பவுலில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 3-4 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். இப்போ கழுவிட்டு வந்தாச்சு. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் உளுந்து முழுகிற அளவுக்கு நல்லா நிறைய தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா ஊறட்டும். இப்போ வந்து உளுந்து நல்லா ஊறிடுச்சு. நான் வந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன். பர்ஃபெக்டாக நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை வந்து தண்ணி வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தோலெல்லாம் நீக்கிடாதீங்க, தோலோடவே சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இட்லி தோசைக்கெல்லாம் அரைப்போம் பாருங்கள், அதே போல் நல்லா ஸ்மூத்தாக நல்லா திக்காக அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப தண்ணியாக அரைக்கிற வேணாம், ஓரளவுக்கு திக்காகவே அரைச்சிக்கோங்க. அதே போல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். தண்ணி எடுத்ததுமே நிறைய சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போ இது வந்து ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ உளுந்து அளந்த அதே டம்ளரில் வந்து 2 டம்ளர் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட இதில் நீங்கள் 1 டம்ளர் வந்து ரவை சேர்த்துக்கலாம். அதே போல் 1/2 டம்ளர் தயிர் கூட சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கல. இப்போ ராகி மாவு நான் சேர்த்துட்டேன். ராகி மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் வந்து ஆப்ஷனல் தான். சீரகம் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எனக்கு வந்து மாவு திக்காக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு உளுந்து மாவு ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா ராகி மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் பேக்கிங் சோடாலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இன்னொரு பவுலில் வந்து ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட் சேர்த்துக்கிறேன். ஒரு குடை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் எனக்கு காரம் இல்லைன்றதுனால நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை தேவைப்பட்ட நீங்கள் பன்னீர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே போல் காலிஃப்ளவரை நல்லா பாயில் பண்ணிவிட்டு துருவி கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும், சட்னி ரெடி பண்ணிக்கலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உளுந்து வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். புளி வந்து ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய், பூண்டு வந்து ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது, நல்லா கோல்டன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு ரெண்டுமே நல்லா செவந்து வந்துருச்சு. மிளகாய் பூண்டு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த பக்குவத்துக்கு வதக்கிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புதினா வந்து நல்லா ஒரு கைப்பிடி நிறையா நான் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு 1/2 கைப்பிடி நிறையா மல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து வெங்காயம், தக்காளி, தேங்காய், வேர்க்கடலை எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதை வந்து எண்ணெயிலேயே ஒரு 10-20 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்க தேவையில்லை.
அந்த பருப்பு எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மல்லி புதினா வந்து அந்த பருப்போடு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு எந்த திக்னஸில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதே போல் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும். நான் வந்து பாருங்கள் துவையல் மாதிரி அரைச்சிருக்கேன். இது வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பவுலுக்கு மாற்றிட்டேன். இது தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 3 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்து தாளிச்சிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக சேர்த்து தாளிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தாளிச்சிக்கோங்க. இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு இங்கே தோசைக்கல்லை ஹீட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்த்துட்டு லைட்டாக திரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசாக ஊற்ற வேணாம். மெலிசாக ஊற்றினாலும் இந்த தோசை நல்லா வரும். நான் வந்து ஓரளவுக்கு கல் தோசை மாதிரி ஊற்றிக்கிறேன். இப்போ தோசை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ்லாம் மேலே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். உளுந்து சேர்த்துருக்கிறதுனால பச்சை வாசனை அடிக்கும்னு நினைக்க வேணாம். பச்சை வாசனையெல்லாம் எதுவுமே அடிக்காது. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் லைட்டாக கசப்பு தன்மையாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா டேஸ்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ 2 சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு. வெளியில் எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக குக் பண்ணுங்கள். ஏன்னா உளுந்தெல்லாம் பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால நம்ம புளிக்க வைக்கல. அதனால் நல்லா வெந்து வெளியில் எடுங்க. வேகாமல் எடுத்துடாதீங்க. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே நல்லா இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலே நிறைய சட்னி ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் லிங்க் தரேன். போய் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இன்ஸ்டண்ட்டான டிஃபன் ரெசிபிஸும் நம்ம சேனலில் ஏகப்பட்டது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் செஞ்சுருக்கிற இந்த ரெசிபிஸோட பொருட்களும் அதோட அளவுகளும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்டாக இருந்தால் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் அனிதா டேஸ்ட்டுக்காரர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய்.